2 கேமரா தான் காட்டியிருக்காங்க. மீது 2 கேமரா காட்டவே இல்லை காவல்துறை எங்க வீட்டில். அங்கதான் கூலிப்படை நின்று இருக்கு. அதை கூட நாங்க டிமாண்ட் வைக்கல. சம்பந்தப்பட்டவங்க நான் கூலிப்படை வச்சு தான் பிள்ளை கொண்டு அது கூட நான் விட்டேன். முழுக்க என் அம்மா அப்பா தான் காரணம். யாருமே காரணம் கிடையாது. இல்ல 2 பேர் தானே சொல்லுங்க. இனி ஆளு இருக்காங்க. ஆனா சொல்லல அது வேண்டாம்னு. கேமரா மேல மாடியில் உள்ள கேமரா மட்டும் தான் எடுத்திருக்கு. கீழே உள்ள கேமரா 2 சிசி கேமரா காட்டவே மாட்டேன். காவல்துறை காட்டவே மாட்டேன். ரூமுக்குள்ள பூட்டி போட்டு போட்டாங்க. பிள்ளை பறி கொடுத்துட்டாங்க. முத்துப்பாண்டியில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. என்ன குடும்பப்படுத்துறாங்க. அவர்தான் முழு அவர்லாம் பின்னாடி தான். அதை கூட நாங்க விட்டுட்டோம். 2 கேமரா காட்டினாங்க. 2 கேமரா மெயின் கேமரா காட்ட மாட்டாங்க. வீட்டுக்கு வச்சு பிளான் போடுறாங்க. அதுக்கு ஆதாரத்தை எப்படி நாங்க ரெடி பண்ண முடியும்? அதே ஆஸ்பத்திரி அம்மா உட்கார்ந்து எப்படி மட்டும் ஆதாரத்தை ரெடி பண்ண முடியும்? நீங்களும் சொல்லுங்க. அதுக்கு ஆதாரத்தை கொண்டாங்க, ஆதாரத்தை கொண்டு வாங்க, அப்படிதான் கைது பண்ணுவாங்க. நாங்க வீட்டுக்குள்ளே பிளான் போடணும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க போலீஸ் எப்படி எப்படி தப்பிங்க பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இருந்து அவங்கள கைது பண்ண மாட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல நாங்களும் இல்ல. அதே அப்ப அவங்க குடும்பம் எடுத்த முடிவு நான் என் குடும்பம் முடிவு எடுத்தோம். அப்ப நான் பண்ணாலும் அவங்க கொலை தானே. அந்த மாதிரி போகல. ஒட்டுமொத்த குடும்பத்தை அழிச்சிருவாங்க. நாங்களாம் காந்தி வழியில போறவங்க. கட்சி தூக்கம் இல்ல. எங்க மாமனார் 35 வருஷம் கம்பெனிங்க பிரசிடண்டா இருந்தாங்க. கம்யூனிஸ்ட்ல மெயினா இருந்தாங்க. நல்ல கணக்கு ஃப்ரெண்டு. அந்த ஐயாவுக்கு ஃப்ரெண்டு. நாங்க எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டோம். நாங்க விட்டு எங்க வேலை ஒண்ணு. இந்த வழக்கு எங்க தாத்தா பேச போறீங்கன்னா அப்படி பேசுவீங்க. அப்படிப்பட்ட கலெக்டரே பாராட்டுவார் எங்க தாத்தா. என்னையா படிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு நாங்க ஒரு போலீஸ் உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு தூரம் வச்சிருக்கோம். பணத்துக்காண்டி பணமே இல்லாத மாதிரி பேசுறாங்க. நல்ல கடவுள் நல்ல சொத்து கொடுத்தாங்க. என்ன பேச்சு? இதுக்கு கடுமையான சட்ட நிறுவனம் வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி கவின மாதிரி நீங்க நிறைய வேஸ்ட் வீட்டுக்கு நீங்க போய்கிட்டே தான் இருப்பீங்க. நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் நடக்க போகுது. பாதிக்கப்படும் போது நாங்க மட்டும் தான் இருப்போம். இதுக்கு ஒரு முடியவே இல்லாம தான் போகும் மேடம். நீங்க வேணா அதை பாருங்க. இந்த வருஷத்துலயும் நடக்கும். அது நடக்காம இருக்காது. சரியான தண்டனை கிடைக்கல. கடுமையான தண்டனை வர்றது வரைக்கும் நடந்துட்டு தான் மேடம் இருக்கு. யோசிப்பாங்க. அப்ப நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம தாய் தப்ப எல்லாரும் பாதிக்கப்படாமனு தெரியுங்களா? எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தான் வேணும். அப்படின்னா நீங்க கரெக்டா முடிவு எடுக்கலாம். எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். நீங்களா நல்ல முடிவு இல்லம்மா. அதுக்காக தான் சிஎம் அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நிச்சயமா நியாயமா கிடையாது. உங்களால செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. உங்களால செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. காவல்துறை தேவை. காவல்துறை தலைவரே தலைவர் தானே. காவல்துறை தலைவரே நம்ம தலைவர் தானே. என் பிள்ளைல காவல்துறை தானே கொலை பண்ணது. யாரும் ஒரு சரையாவரி கஞ்சாவரி கொலை பண்ணாலும் தெரியாது. கொலை பண்ணது காவல்துறை. ஒட்டுமொத்த தமிழகத்துல காவல்துறை இன்னும் கொலை பண்ணிட்டு தானே இருக்கும். ஒரு தனிநபர் தான் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது. தனிநபர் சொந்தக்காரங்களே பின்ன யாருமே சொல்லலையே. குடும்ப சதிகள் தானே சொல்றோம் நாங்க. அது இல்ல அது அந்த பொண்ணே சொல்லலையே நாங்க. அப்படி குடும்பமே தான் சொல்லுவாங்க. ஆணவ கொலைக்கு ஒரு இடத்துல சொல்ல பக்க வட்டியில ஒரு மர்டர் நடந்துச்சு. பையன் தான் கொலை பண்ணணும். அது அம்மாவும் அப்பாவும் சேர்த்து காவல்துறை இழுத்துட்டு போச்சு. குண்டாஸ் போட்டாங்க. அது எப்படி போட்டாங்க? என் அம்மா அறுபது விட்டே போகலையா? கொலை பண்ணதே காவல்துறை தானே. வேற ஒரு சமூக கொலை பண்ணிட்டு சந்தோஷம். கொலை பண்ணதே காவல்துறை தானே. நீ இதே காவல்துறை அடுத்த நாள் ஆகணும்னு பண்ணுமே. டூட்டில இருந்து நாளை விட்டுட்டு நம்ம இருந்தாலும் தப்பி காவல்துறை கண்டிப்பா ஒரு பிள்ளை தானே வச்சிருக்கேன். ஒரு வருஷம் தான் 6 வருஷம் உடச்சு வெளியே வருதுன்னா பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. நெல்லை நகர நெப்போலியம்மா நெல்லை நகர மாவீரம்பாங்க. அவனை
தமிழனை தூக்கி கொண்டாடும். எங்க ஊர்ல தமிழக கண்கள் ஓட்டு விடுது. சமூகம் கண்கள் சமூகம் கண்கள் இருக்கு. அவரு செஞ்சவங்களை தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் எல்லாரும் வந்திருக்கிறோம். எத்தனை கைது நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதே போட்டு பிசிஆர் கோர்ட்ல எத்தனை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம்? 72 கைதுல அதே பிசிஆர் திருநெல்வேலி பிசிஆர் கோர்ட்ல எத்தனை கன்விக்ஷன் ஆயிருக்கு? பிசிஆர் இப்ப ரீசெண்டா ஒரு வருஷத்துல எத்தனை கன்விக்ஷன் ஆகுது தெரியும். அதைத்தான் நம்ம நோக்கமா நினைக்கிறோம். ஏன்னா தவறு செஞ்சவங்க தப்ப கூடாது. சுமந்து வாழும். அது யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தண்டனையை உருவாக்குறோம், சட்டத்தை உருவாக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. அது உருவாக்குறது என்னதான் பிரச்சனை? மக்களுக்கு இல்லாத சட்டத்தை உருவாக்குறது என்ன பிரச்சனை? போலீஸ் உடனே ஆதாரத்துக்கு கொண்டு வாங்க. நாங்க எப்படி ஆதாரத்தை கொண்டு வர முடியும்? ஒரு வீட்டுக்கு நாங்க வீட்டுக்குள்ள வச்சு நாங்க பிளான் போடுவோம். சொல்லுங்க மேடம், நாங்க வீட்டுக்குள்ள வச்சு பிளான். அந்த பையன் நல்லா கஞ்சா குடிப்பான். வீட்டுல கஞ்சா வச்சுட்டு அம்மா அரெஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டுல கஞ்சா தான் அம்மாவுக்கு அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏமா மதுரை திருநெல்வேலி நடராஜா வைக்கலையா கஞ்சா? சரி சரிண்ணா சரி அப்படி சொல்லாது. ஏதோ வந்து அவனை தூக்கிட்டு அம்மா தூக்கிட்டு வாங்க. நான் கேட்கறது ஒரே கோரிக்கை, நம்ம அரசுல எதுவுமே நான் கையெழுத்து அது அம்மா கைது பண்ண கோரிக்கை மட்டும் நம்மளுக்கு தேவை நம்ம பிள்ளைக்கு யார் அவங்க நம்ம சொன்னாதான் அவங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றதான் முடியும். நம்ம எதுவுமே சொல்லலாம் எதுக்கு நம்ம கூட்டு உட்கார வச்சு போட்டோ எடுக்க முடியாது. நாங்களும் சட்டம் கொண்டு வரதுக்கு நாங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நாங்களும் சிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துட்டு யாரும் வந்து யாரும் சப்போர்ட் கொடுத்ததாக சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை. என்னைக்கும் வந்து இதே சமூகம் நிஜமா நானும் பிறந்து வளர்ந்தது திமுக தானா? பிறந்து வளர்ந்தது நீங்க கட்சிக்கே நான் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது கொள்கைன்னு ஒண்ணு இருக்கணும். கொள்கைக்காக தாங்க வந்திருக்கோம். கொள்கைக்கு தான் முதலமைச்சர் வந்து உறுதியா நிக்கணும். யாரும் தப்பிக்க போகல, யாரும் விட போறதும் கிடையாது. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பின்னாடி கேமரா உள்ள போங்க பின்னாடி
நீதி தேவையே போனாலே போய் என் பையன் போனேன் இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட கொலைகள், ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது என்பதுதான் நம் இந்த சமூகத்தின் உணர்வாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வு கூடாத இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கு அரங்கேறி இருக்கிறது. ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய இளம் மகனை பறிகொடுத்து அந்த தவிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த பெற்றோர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை அரசு உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தருவதற்காகத்தான் இங்கே நேற்று அவர் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, தாயார் கைது செய்யப்படுங்கிறது கோரிக்கை வைக்கிறாங்க. விசாரணைக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அது நம்ம கையில் இல்லை. முதலமைச்சர் அதை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. நிச்சயமாக யாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலோ இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த கேஸ் நடத்தப்பட்டு இந்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக விரைவில் உருவாக்கப்படும். அந்த லிமிட் இன்ஸ்பெக்டர் 10 நாளைக்கு பையன் சவார் பண்ணி 10 நாளைக்கு முன்னாடி இந்த பையனை கூட்டு மிரட்டிருக்காப்புல. திரும்ப அதே ஸ்டேஷனில் தப்பு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திரும்ப அதே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அது நடவடிக்கை எப்படி இருக்குங்களா? நிச்சயமாக விசாரிக்கப்பட்டு இதில் யார் யார் அவர்களுக்கு தவறு செய்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கும். இந்த பாஜக மாநிலத்தில் நயனாதரன் சொல்லும்போது இது தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னாரு. இந்த ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நானும் நாடாளுமன்றத்தில் இதுக்காக பேசியிருக்கேன். ஏன்னா இது நாடு தழுவி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல முறை நாடாளுமன்றத்தில் இதை எழுப்பி இருக்கிறோம். நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம்.